வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வில் 19வது டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8th தமிழில் பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 2 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள விடைகள் மற்றும் விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைலிங்குலாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஏன்னா நிறைய வந்து கேட்கறனால, ஏன்னா குரூப் 4 கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்படி கேட்கறனால நம்ம ஜிஎஸ் வந்துன்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குலாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் மட்டும் தமிழில் நாங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா நிறைய டைம் எடுக்குது அப்படின்றீங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்களா? சரிங்களா? டிஎன்பிஎஸ்சின்ற ஒரு வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அதற்கான பாதை அமைப்பது. சரிங்களா? ஸோ அந்த பாதையை வந்து சிறப்பாக நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லட்சியம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் கையில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான லட்சியம் எவ்வளோ முக்கியமோ அதுக்குண்டான பாதை அமைப்பது ரொம்பவும் முக்கியமானது. ஸோ அதான் கரெக்டாக வந்து பாதை அமைச்சு போயிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரிங்களா? முதல் கேள்வி, கருவூர் என்பது யாருடைய முக்கிய ஆட்சி பகுதியை குறிக்கும்? கருவூர் என்பது யாருடைய முக்கிய ஆட்சி பகுதியை குறிக்கும்? சேரா, சோழா, பாண்டியா, பல்லவா? சரிங்களா? கருவூர் என்பது உங்களுக்கு சேரர்களின் ஆட்சி பகுதியை குறிக்கும். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. இவர்களின் சேராசோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பெரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். இதனை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் முக்கிய துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி விற்கொடியாகும். அவர்களின் பூ பனம்பூ இவர்களுக்குரிய பூவாகும். அவருடைய பூ பனம்பூ ஆகும். இரண்டாவது கேள்வி, போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று குறிப்பிடும் நூல் எது? போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று குறிப்பிடும் நூல் எது? பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து, தொல்காப்பியம், மணிமேகலை. விடை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். விடை சி, தொல்காப்பியம். முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேர, சோழ, பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர். மேலும் தொல்காப்பியமும் போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது. ஸோ அதனால தான் வந்து இவங்கள மூவேந்தர்களை முதன்மையாளர்கள் சொல்லிட்டுறாங்க. ஜஸ்ட் வந்து சொல்றாங்க. சரிங்களா? தென் வந்து இந்த பாடல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது கேள்வி, கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உவே சாமிநாத ஐயர், கார்மேக கவிஞர், ஜானகி மணாளன், கா சச்சிதானந்தன். விடை வந்து பார்த்தீங்கன்னா கார்மேக கவிஞர். விடை பி, கார்மேக கவிஞர். நான்காவது கேள்வி, கடம்பர் என்பவர் யார்? கப்பல் ஓட்டுவோரா, கடற்கொள்ளையர்களா, உள்நாட்டு கடல் வழிகாட்டியா இல்ல வெளிநாட்டு கடல் வழிகாட்டியா? கடம்பர் என்பவர்கள் கடல் கொள்ளையர்கள். கடல் கொள்ளையர்கள். சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். பாருங்க, செங்குட்டுவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். சோ அப்ப கடம்பர்கள் அப்படின்னா யாரு? கடற்கொள்ளையர்கள். ஐந்தாவது கேள்வி, சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படாதது எது? பட்டு, மணி, செம்பு, மிளகு. செம்பு. சரிங்களா? செம்பு வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டது, ஏற்றுமதி செய்யப்படல. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலை படைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. பாருங்க, இங்கிருந்து என்ன உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இறக்குமதி என்ன பண்ணியிருக்காங்க? பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலை படைந்த ஆடைகள், பவளம்,
செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. இச்செய்தியை மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து புறநானூறு கூறுகிறது என்று புறநானூறு கூறுகிறது. ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் எது? தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் எது? நாமக்கல், ஈரோடு, கரூர், தர்மபுரி. எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் சந்தை எங்க? ஈரோட்ல நடக்குது. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. இந்த மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகின்றது. ஏழாவது கேள்வி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள். ஏலகிரி மலை, பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயமலை, ஆனைமலை. ஏலகிரி மலை வராது, பச்சை மலை வரும், கொல்லிமலை வரும், சேர்வராயன் மலை வரும், ஆனைமலை வராது. அப்போ உங்களுக்கு விடை பார்த்தீங்கன்னா 2, 3, 4. விடை பி. பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளன. முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையாக இடம் வகிக்கின்றது. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது. பாருங்க, முட்டை வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மை இடம் வகிக்கின்றது. அதே மாதிரி சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் விளங்குகிறது. எட்டாவது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் இடம் சேலம். சரியான கூற்று. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் கரூர். இதுவும் சரியான இணை. காங்கேயம் காளைகள் திருப்பூர் மாவட்டம். இதுவும் சரியான இணை. சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் தேனி. இது தவறானது. அப்போ இது எங்கன்னா திண்டுக்கல். திண்டுக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் உள்ளது. ஸோ விடை பார்த்தீங்கன்னா டி. விடை டி. திண்டுக்கல் மாவட்டம் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று திண்டுக்கல் சிறப்பிக்கப்படுகிறது. திண்டுக்கல் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலையில் நிறைந்த மாவட்டம். இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேவைகள் மிகவும் புகழ்பெற்றவை. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தமிழ்தாய் என்பது தோன்றல் விகாரம், விற்கொடி என்பது திரிதல் விகாரம், மனமகிழ்ச்சி என்பது கெடுதல் விகாரம், நாடகக்கலை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரம். ஸோ அப்போ விடை பார்த்தீங்கன்னா விடை ஏ. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அது என்ன? தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ இவ்வாறு 3 வகைப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவதற்கு தோன்றல் விகாரம் ஆகும். பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரமாகும். எடுத்துக்காட்டு தமிழ்தாய் அந்த இடத்துல இத்து வருது. சரிங்களா? ஸோ அப்ப தமிழ்தாய். அடுத்து நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரமாகும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரமாகும். வில் கூட்டல் கொடி பார்த்தீங்கன்னா விற்கொடியா மாறுது. இந்த இடத்துல இர்ரா மாறுது. வில் கூட்டல் கொடி விற்கொடியா திரிஞ்சு விற்கொடியா மாறுது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைந்து கெடுதல் விகாரமாகும். ஒரு இடத்தில் ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரமாகும். எடுத்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியான மனம்ல இம் கெட்டு மன மகிழ்ச்சியாக மாறியுள்ளது. 10வது கேள்வி, நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, கலித்தொகை. விடை பார்த்தீங்கன்னா அகநானூறு. விடை ஏ அகநானூறு. நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை அகநானூறு கூறுகின்றது. 11வது கேள்வி, இயலாத செயல் என்ற பொருளுக்கு பொருத்தமான மரபு தொடர் எது? இயலாத செயல் என்ற பொருளுக்கு பொருத்தமான மரபு தொடர் எது? முதலை கண்ணீர், கம்பி நீட்டுதல், கல்லில் நார் உரித்தல், காணல் நீர். விடை பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல். 12வது கேள்வி, இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? சொல்வன்மை, வெறுவந்த செய்யாமை, குறிப்பறிதல், அவையறிதல். விடை பார்த்தீங்கன்னா டி அவையறிதல்.
சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். ஏன்னா அந்த அவையோட தகுதி என்ன தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சரிங்களா? 13வது கேள்வி, கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையின் பதிப்பாசிரியர் யார்? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையின் பதிப்பாசிரியர் யார்? எமினோ, கௌரன், பெருஞ்சித்திரனார், பார்த்தசாரதி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, கௌரன். 14வது கேள்வி, தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிசு, செல்லப்பா, ஆசிரியர் பேர் தெரியவில்லை, அயோத்திதாசர், இறையரசன். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 15வது கேள்வி, தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் என்ற ஊர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திண்டிவனம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல். தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. விடை பி. 16வது கேள்வி, போரினை அடுத்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் எந்த இனங்கள் அஞ்சுவதாக தகடூர் யாத்திரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பாருங்க, போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் எந்த இனங்கள் அஞ்சுவதாக தகடூர் யாத்திரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? கொக்கு, காகம், நாரை, குயில். நாரை இனங்கள் அஞ்சுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விடை வந்து நாரை இனங்கள். விடை சி. 17வது கேள்வி, நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்லியால் மறுப்பின் மெல்ல பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, பட்டினப்பாலை. விடை வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. இசைக்கருவிகள். சரிங்களா? இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும். காலத்தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டுமே பயன்படுபவை. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இதைத்தான் புறநானூறு நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்று கூறுகிறது. 18வது கேள்வி, பின்வரும் இசைக்கருவிகளில் தவண்டை என்று அழைக்கப்படுவது எது? பின்வரும் இசைக்கருவிகளில் தவண்டை என்று அழைக்கப்படுவது எது? சாலரா, சேகண்டி, உடுக்கை, குடமுலா. விடை வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கை. தவண்டை என்று அழைக்கப்படும் இசைக்கருவி உடுக்கை ஆகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். பாருங்க, இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதன் உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். வாய்ப்பகுதி பாருங்க ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியம். இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் சேர்க்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீதுதான் அடிப்பர். வலது வாயின் மீதுதான் அடிப்பர். அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். சிறு உடுக்கையை குடு உடுப்பை என்பர். தில்லையில் நடனமாடும் நடராஜரின் கைகளில் ஒன்றில் இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரணடம் பயில்வார் என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் கூறியுள்ளார். 19வது கேள்வி, பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? 18 திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிலப்பதிகாரம். விடை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறது. குழல் என்பது ஒரு வகை காற்று கருவி. காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள் ஆகும். இதனை வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். இதனை வேய்ங்குழல் மற்றும் புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்காக உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான
குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகின்றது. குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது. 20வது கேள்வி, கொம்பு ஒரு டேஸ் கருவியாகும். காற்று கருவி, கஞ்சக்கருவி, தோல் கருவி, நரம்பு கருவி. கொம்பு ஒரு காற்று கருவியாகும். கொம்பு என்பது ஒரு காற்று கருவியாகும். கொம்பு மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு எனும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொம்புகள் இருக்குன்னா ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் உள்ளன. 21வது கேள்வி, மணல் கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி எது? கொம்பு, திமிலை, குடமுலா, உடுக்கை. மணல் கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி திமிலையாகும். விடை பி, திமிலை. திமிலை பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலையாகும். பாருங்க, பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலையாகும். மணல் கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். சங்கொடுதாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பொம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டு என்று பெரியபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசைக்கருவிகளை பத்தி இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரே இசைக்கருவிகளா வருதுன்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துட்டு விட்டுருவோம். 22வது கேள்வி, மலைக்குகை என்பதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை உருபு எது? மலைக்குகை என்பதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை உருபு எது? கண், கு, இன், அது. கண் எனும் வேற்றுமை உருபு பயின்று வந்துள்ளது. கண் 7ஆம் வேற்றுமை தொகை ஆகும். கண் என்பது 7ஆம் வேற்றுமை தொகையாகும். 23வது கேள்வி, பால்குடம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை, 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. விடை பி. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் அல்லது சொல்லும் பயன் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு பால்குடம், பாலை கொண்ட குடம். பாலை கொண்டன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைந்திருக்கு. அதனால தான் பால்குடம் சொல்றாங்க. 24வது கேள்வி, ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் சொல்லும் உருபு மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை எவ்வாறு அழைப்பர்? பாருங்க, ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் சொல்லும் உருபும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை எவ்வாறு அழைப்பர்? தொகாநிலை தொடர், தொகை நிலை தொடர், எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர். விடை தொகாநிலை தொடர். விடை ஏ, தொகாநிலை தொடர். 25வது கேள்வி, கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் எவை? காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி, வைகை. காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி ஆகிய நான்கும் கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகளாகும். வைகை மதுரையில் இருக்கு. இது வராது. விடை உங்களுக்கு ஏ 1 2 3 4. 26வது கேள்வி, மண்டுதல் என்பதன் பொருள் என்ன? மண்டுதல் என்பதன் பொருள் என்ன? வணங்குதல், பாதுகாத்தல், நெருங்குதல், விலகுதல். விடை மண்டுதல் என்றால் நெருங்குதல். விடை சி, நெருங்குதல். 27வது கேள்வி, எந்த படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது மாய வித்தை என வியந்ததாக ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணில் குறிப்பிட்டுள்ளார்? எந்த படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது மாய வித்தை என வியந்ததாக ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் குறிப்பிட்டுள்ளார்? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். விடை பார்த்தீங்கன்னா சோழர். விடை பி, சோழர்.
28வது கேள்வி, ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், விஜய ரகுநாத சொக்கலிங்கர், இரண்டாம் ராஜராஜன். விடை வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். விடையே முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் என்பர். இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூலாகும். தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்த நூலே ஆகும். கலிங்கத்து பரணி ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. கலிங்கத்து பரணி வந்து பார்த்தீங்கன்னா கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. 599 தாலிசையில் கொண்டது கலிங்கத்து பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட ஒரு வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும். 29வது கேள்வி, நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விடுதலை திருநாள் என்னும் கவிதை மீராவின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசந்தமும், ஊசிகள், குக்கு, மூன்றும் மாறும். கோடையும் வசந்தமும். விடை வந்து ஏ கோடையும் வசந்தமும். மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். அன்னம் விடுத்தூது என்னும் இதழை மீரா நடத்தினார். ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை மீரா எழுதியுள்ளார். 30வது கேள்வி, தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? பார்த்தப்பதான் யாரு உங்களுக்கு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருப்பார். விடை வந்து ஒட்டக்கூத்தர். 31வது கேள்வி, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார்? எல்லாருக்குமே தெரியும். விடை வந்து ஏ எம்ஜிஆர். 32வது கேள்வி, எம்ஜிஆரின் தந்தையார் இறந்த பிறகு அவர் தாயார் தமிழ்நாட்டில் எங்கு குடியேறினார்? சென்னை, காஞ்சிபுரம், வேதாரண்யம், கும்பகோணம். கும்பகோணத்தில் குடியேறினார். விடை வந்து டி கும்பகோணம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் எம்ஜிஆருக்கு நினைவிடம் ஒன்றையும் தமிழக அரசு அமைத்துள்ளது. 1988ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா இந்திய மாமணி விருதினை வழங்கியது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18ஆம் ஆண்டில் தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. 33வது கேள்வி, சிறியிலை நெல்லி தீங்கனி கூறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? காக்கை பாடினியார், ஔவையார், மாங்குடி மருதனார், நக்கீரர். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி ஔவையார். 34வது கேள்வி, இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகரவே என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், திரிகூடராசரப்ப, கவிராயர், ஔவையார். விடை வந்து ஔவையார். விடை டி ஔவையார். 35வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும், இது சரியான கூற்று. வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகாது, இதுவும் சரியான கூற்று. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும், இதுவும் சரியான கூற்று. விடை வந்து பார்த்தீங்கன்னா 3, அனைத்தும் சரி. விடை டி அனைத்தும் சரி. 36வது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகாது. இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். வல்லினம் மிகும். அப்ப உங்களுக்கு இரண்டாவது தவறான ஸ்டேட்மெண்ட். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டுமே வல்லினம் மிகும், இது சரியான கூற்று. 1, 3 சரியான கூற்று, 2 தவறானது. தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா பி 2 மட்டும். 37வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது, சரியான கூற்று. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது, இதுவும் சரியான
கூற்று. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் சரியான கூற்று. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் சரியான கூற்று. விடை அனைத்தும் சரி, டி. விடை அனைத்தும் சரி, டி. 38வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. வட்டப்பாறை தம்பி படித்தான், யானை பிளிரியது. வட்டப்பாறை தம்பி படித்தான் சரியானது, யானை பிளிரியது தவறானது. யானை பிளிரியது என்றுதான் வரும். விடை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. விடை டி, 1 மற்றும் 2. யானை பிளிரியது, எழுவாயை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாயை அடுத்து வல்லினம் மிகாது, ஆதலால் யானை பிளிரியது தவறு. 39வது கேள்வி, பிழை திருத்தப்பட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்லோம், இது தவறானது. சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்லர், இது சரியானது. இப்ப விடை பார்த்தீங்கன்னா பிழை திருத்தப்பட்ட சரியான தொடர். அப்ப விடை பி. விடை பி. 40வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவானவை எவை? வேறு உண்டு இல்லை. வேறு உண்டு இல்லை. விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும். விடை ஏ, அனைத்தும். 41வது கேள்வி, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இன்னும் பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யார்? திருநாவுக்கரசர், திருமூலர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். விடை திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் திருமூலர். 42வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். தன்மை ஒருமை நான் அல்லேன், இது சரியாக பொருந்தியுள்ளது. தன்மை பன்மை நாம் அல்லோம், இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. முன்னிலை ஒருமை நீ அல்லை, இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. முன்னிலை பன்மை நாம் அல்லோம், இது தவறானது. நீவீர் அல்லீர், நீவீர் அல்லீர் என்பதே சரியானது. ஸோ விடை பார்த்தீங்கன்னா டி. 43வது கேள்வி, அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸை கண்டு அஞ்ச மாட்டார்கள். புலனை, அரணை, நமனை, பலனை. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். விடை சி, நமனை. 44வது கேள்வி, நன்றே நினைமின் நமனில்லை நானாமே எவ்வரிகளை எழுதியவர் யார்? எவ்வரிகளை எழுதியவர் யார்? எழுதியவர் யார்? திருமூலர், குணங்குடி மஸ்தான் சாஹிப், குமரகுருபர், சுந்தர். விடை திருமூலர். விடை ஏ, திருமூலர். திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்த நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் திருமுறையாக திருமந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. 45வது கேள்வி, காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே எனும் பாடலடியில் பின்வரும் எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்னும் பாடல் பின்வரும் எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, குணங்குடியார் பாடற்கோவை, எக்கால கண்ணி. விடை பார்த்தீங்கன்னா குணங்குடியார் பாடற்கோவை. விடை சி, குணங்குடியார் பாடற்கோவை. குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்காலக்கண்ணி, மனோன்மணக்கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். 46வது கேள்வி, அயோத்திதாச பண்டிதர் யாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை அயோத்திதாச பண்டிதர் என மாற்றிக்கொண்டார்? தந்தை, தாய், ஆசிரியர், அரசியல் குரு. விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆசிரியரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாச பண்டிதர் தன் பெயரை அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார். 47வது கேள்வி, அயோத்திதாசர் யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? அயோத்திதாசர் யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? திருவள்ளுவர், ஔவையார், காலமே புலவர், மாணிக்கவாசகர், இளங்கோவடிகள், சித்தரை சாத்தனார், ஔவையார், இளங்கோவடிகள். விடை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் ஔவையார் ஆகியோருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். 48வது கேள்வி, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? எனது பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார்.
49வது கேள்வி, அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்த ஆண்டு எது? அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்த ஆண்டு இது 1876, 1878, 1892, 1884. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி 1892. திராவிட மகாஜன சங்கம். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகளை அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தல் போன்றவற்றிற்காகவும் போராடியது. 50வது கேள்வி, சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? எல்லாருக்குமே தெரியும், புதுமைப்பித்தன் சொல்லிட்டு. விடை பி புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளில் புகழ்பெற்றவையாகும். 51வது கேள்வி, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றின் வகைகளில் முறையே 2, 6, 5, 9, 4, 7, 5, 8, 3, 5, 7, 6, 4, 5, 7, 9. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி 4, 7, 5, 8. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என என்பனவாகும். 52வது கேள்வி, பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 3, 1, 4, 2. 53வது கேள்வி, டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசின் உயரிய விருதான எந்த விருதை 1990ஆம் ஆண்டு பெற்றார்? டாக்டர் BR அம்பேத்கர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்றார். விடை வந்து டி பாரத ரத்னா. 54வது கேள்வி, மு. மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், நந்தவன நாட்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. விடை டி. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரையிசை பாடல்களையும் எழுதியுள்ளார் மு. மேத்தா. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. 55வது கேள்வி, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? கன்னிப்பாவை, திருவெம்பாவை, திருப்பதிகம், திருப்பாவை. விடை வந்து திருவெம்பாவை. விடை பி திருவெம்பாவை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. இதே போல சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 56வது கேள்வி, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மலரும் மாலையும், உமர் கய்யாம் பாடல்கள், மருமக்கள் வழி மாண்பியம், ஆசிய ஜோதி. விடை வந்து பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும். விடை ஏ மலரும் மாலையும். கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வாலி மான்மியம், கதை பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கய்யாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். 57வது கேள்வி, ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி என்று அழைக்கப்படுகிறது? ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி, பிரிது மொழிதல் அணி, ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. விடை பி பிரிது மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இத்திருக்குறள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்ற ஓமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த குறளில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. 58வது கேள்வி, புத்தரும் அவரது தம்மமும் எனும் நூலின் ஆசிரியர் யார்?
அயோத்திதாச பண்டிதர், ஆறுமுக நாவலர், சுவாமி நாத தேசிகர், டாக்டர் அம்பேத்கர். விடை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அம்பேத்கர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. 1957ஆம் ஆண்டு புத்தரும் அவரது தம்மம் புத்தகம் வெளியானது. 59வது கேள்வி, குதிரையேற்றம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடு. ஃபென்சிங், ஜாவலின் த்ரோயிங், டிஸ்கஸ் த்ரோ, ஈக்வெஸ்டேரியன். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வெஸ்ட்ரியன், டி. 60வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன? ஆதம் அலி, சுல்தான் அப்துல் முப்தி, சுல்தான் அப்துல் காதர், சுல்தான் அப்துல் முசானி. விடை சுல்தான் அப்துல் காதர், சி. 61வது கேள்வி, சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கிய யாருக்கு அயோத்திதாசர் முன்னோடியாக திகழ்ந்தார்? பாருங்க, சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கிய யாருக்கு அயோத்திதாசர் முன்னோடியாக திகழ்ந்தார்? ராஜாஜி மற்றும் அண்ணா, அம்பேத்கர் மற்றும் பெரியார், காமராஜர் மற்றும் ராஜாஜி, அண்ணா மற்றும் பெரியார். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, அம்பேத்கர் மற்றும் பெரியார். 62வது கேள்வி, அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன், வெங்கடாச்சலம், கல்யாண சுந்தரம், விருத்தாசலம். விடை காத்தவராயன். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். 63வது கேள்வி, அரை ரூபாய் என்பது எவ்வளவு? 2 அணா, 4 அணா, 6 அணா, 8 அணா. அரை ரூபாய் என்பது 8 அணாவாகும். விடை டி. 64வது கேள்வி, பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை வாக்குரிமை, அதிகார பகிர்வு, மாநில சுயாட்சி, கிராம சுயாட்சி. விடை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமை. பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. 65வது கேள்வி, அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு டேஸ் எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். பண்டை கால இந்திய வணிகம், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும், ரூபாய் பற்றிய பிரச்சனை, இந்தியாவில் தேசிய பங்கு வீதம். அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். விடை சி, ரூபாய் பற்றிய பிரச்சனை. 66வது கேள்வி, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வரும் அணியானது ஓமை அணியா, எடுத்துக்காட்டு ஓமை அணியா, வேற்றுமை அணியா, பிரிது மொழிதல் அணியா? விடை வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. விடை டி. 67வது கேள்வி, செல்வம் மிகுந்த காலத்தில் டேஷுடன் நடந்து கொள்ள வேண்டும். செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். விடை ஏ, பணிவு. 68வது கேள்வி, பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? மிளகு, நெல், கோதுமை, பொன். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். விடை பி, நெல். 69வது கேள்வி, குடநாடு என்று அழைக்கப்படுவது எது? குடநாடு என்று அழைக்கப்படுவது எது? சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு. விடை சேரநாடு, ஏ. விடை ஏ, சேரநாடு. 70வது கேள்வி, எம்ஜிஆர் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் சிறப்பாக நடத்தினார்? 3வது, 4வது, 5வது, 6வது? எம்ஜிஆர் 5வது உலக தமிழ் மாநாட்டை மதுரையில் நடத்தினார். 1981ஆம் ஆண்டு 5வது மாநாட்டை நடத்தினார். 71வது கேள்வி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யார்? இதை முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். விடை சி, பலபட்டடை சொக்கநாத புலவர். 72வது கேள்வி, வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலைத்தட்டு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலைத்தட்டு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தேவாரம், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், திருப்பதிகம். விடை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். விடை பி, பெரிய புராணம். 73வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. கூடைமுடை, பூக்கொய், பானைவனை, முறுக்கு ஒன். கூடை முடைந்தான் சரியானது, பூக்கொய்தான் சரியானது, பானை வனைந்தான் சரியானது, முறுக்கு உன் கிடையாது, முறுக்கு தின்றான் சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. 74வது கேள்வி, காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்ற ஊமை தொடரின் பொருள் என்ன? பயனுள்ள செயல், பயனற்ற செயல், வெளிப்படைத்தன்மை, தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்ற ஊமை தொடரின் பொருள் தற்செயல் நிகழ்வாகும். விடை டி, தற்செயல் நிகழ்வு. 75வது கேள்வி, பொறுத்துக.
தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. ஸோ இல்லம் தேடி தேர்வில் இன்றைக்கி 8th டெஸ்ட்டு சரிங்களா. எட்டாம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், பார்ட் 2 பார்த்தோம். ஸோ 19வது டெஸ்ட்டில் பார்ட் 2ல் நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நம்ம 8th தமிழ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபி டெஸ்ட் வரும் சரிங்களா. அடுத்து ஜியோகிராஃபி டெஸ்ட் வரும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்டுருக்கீங்க சரிங்களா. ஸோ பைலிங்குலாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குலாக இருக்கும். பட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இங்கிலீஷில் சொல்லிடுவேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு என்ன நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ. நல்லபடியாக எல்லோரும் படிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.